சொந்த கால்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளை பார்த்தாப்புல வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியது. என்னமோ பெருசா தங்க வியாபாரம் வைர வியாபாரம் பண்ற மாதிரி. கூடிய சீக்கிரத்துல நானே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் நினைச்சேன். அதான் நான் கும்பிடுற குலசாமியா பார்த்து அந்த முனிசிபாலிட்டிக்காரங்களை அனுப்பி வச்சு நல்ல பெருசா ஆப்ப வச்சு அனுப்பிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல பாத்திரம் தேய்க்கிற வேலை, பெருக்கிற வேலை, கூட்டுற வேலை, துணி துவைக்கிற வேலைன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லு. அதை விட்டுட்டு மைக்க கட்டிக்கிட்டு ஊர் ஊரா திரிஞ்சு என் குடும்பமானத்தை சந்தி சிரிக்க வைக்க வேணான்னு சொல்லு. புடவை வியாபாரம் பண்றாலும் புடவை வியாபாரம், பெரிய புடலங்க வியாபாரம், மானங்கெட்ட பொழப்பு. மணி, அப்பா அவளை பேசாம இருக்க சொல்லு. வர்ற ஆத்திரத்துக்கு அவளை. மாமா அம்மா பேசாம இருமா. நாங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். வேணாங்க மாமா. அழாது. அனு இப்படி பறிமுதல் பண்ற திங்ஸ் எல்லாம் பொதுவா என்ன பண்ணுவீங்க? மேடம் அவங்கள ஃபைன் ஒரு அமௌண்ட்டை கட்ட சொல்லிட்டு திருப்பி கொடுத்துருவோம் மேடம். இங்க பாருங்க, இந்த தடவை ஃபைன்லாம் வாங்காதீங்க. இன்னைக்கு ஃபைனை கட்டிட்டு நாளைக்கு இதே மாதிரி தான் பெர்மிஷன் வாங்காம கடையை போட்டு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால எல்லா பொருளையும் தூக்கி குடோன்ல போட்டு வச்சிருங்க. சரிங்க மேடம். இங்க பாருங்க, நம்ம ஸ்டாஃப்ஸே யாராவது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பொருள் மாட்டிக்கிச்சு, அதை எப்படியாவது எடுத்து கொடுங்கன்னு கேட்டா கூட எந்த பொருளையும் என்ன கேட்காம எடுத்து கொடுக்க கூடாது. சரிங்க மேடம். எனக்கு தெரியாம குடோன்ல இருந்து ஒரு சின்ன தூசி கூட வெளியில போக கூடாது. என்ன பொருள்லாம் சீஸ் பண்ணிருக்கோன்னு எனக்கு எல்லாமே தெரியும். என்னை யாரும் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஏமாத்துறவங்கள நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். புரியுதா இல்லையா அவங்க எல்லாருக்கும்? எஸ் மேடம். யோ, மேடம் சொன்னது காதுல விழுந்துச்சுல, எல்லாத்தையும் குடோனுக்கு எடுத்துட்டு போங்க. போங்க, கொண்டு போங்க. சின்னதா, எங்க வண்டி எங்க? பின்னாடி ஆளுங்க கொண்டு வராங்களா? அண்ணா, என்ன சின்னதா? வண்டி வரல. என்னாச்சு சின்னதா? வண்டியை கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? மறக்கலாம் இல்ல. அப்புறம் என்னாச்சு? உன் வண்டி போனதுதான். உனக்கு அது இனிமே கிடைக்காது. கிடைக்காதா? ஏன் வண்டி எனக்கு கிடைக்காதா? ஏன் கிடைக்காது? ஏன்? வீட்டுக்கு போ, வண்டி கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, இப்ப இப்படி சொல்றீங்க? ஏன்? சாரி அண்ணா, சாரி. எனக்கு இதை சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. பட் இதை சொல்லிதான் ஆகணும். உன் வண்டியை ஜப்தி பண்ணிட்டாங்க. அதை திரும்ப கொடுத்தா அதை வச்சு மறுபடியும் வியாபாரம் பண்ணுவேன்னு சொல்லி உன் வண்டியை குடோன்ல வச்சு பூட்டிட்டாங்க. என்ன சின்னதா, என்ன இப்படி சொல்றீங்க? அந்த வண்டி எனக்கு எவ்வளவு ராசின்னு உங்களுக்கு தெரியும்ல. எல்லா கஷ்டத்திலயும் அது என் கூடவே இருந்திருக்கு. அதை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாது. எப்படியாவது கொண்டு வாங்க சின்னதா. மாமா, வண்டி. ஏகண்ண, வண்டி கொண்டு வரலையா? இல்லப்பா. ஏகண்ண, நீ வண்டி கொண்டு வர நீ எவ்வளவு நம்பிக்கையில இருந்தா கொண்டு வரலங்கிற? நானும் வண்டியை கொண்டு வந்துடலாம் தான்ப்பா நம்பிக்கையா இருந்தேன். ஆனா
ஜப்தி பண்ண வண்டியை கொடுக்க முடியாதுன்னு கமிஷனர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இந்த அதிர்ஷ்டம் கெட்டவளோட வண்டி கிடைக்கலையா? நல்லதா போச்சு. ஏகண்ண, ஏன் உன் கமிஷனர் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க? எப்பவுமே அவங்க சட்டப்படி நடக்கணும் தான் நினைப்பாங்க. அதான் இப்படி. என்ன கண்ணு இது? அண்ணத்தோட வண்டி மட்டும் இல்லைப்பா, நிறைய பேர்த்தோட வண்டியும் பொருளையும் சேர்த்து தான்ப்பா ஜப்தி பண்ணாங்க. ஏகண்ண, வயிற்று பொழப்புக்காக அவங்க கடை வச்சு பிழைக்கிறாங்க. அதுல இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறது நியாயமா? அழாத கண்ணு, உனக்கு வேற புது வண்டியா வாங்கி தரேன். என்னது? வேற வண்டி வாங்கி தர போறீங்களா? எதுக்கு இவளுக்கு வேற வண்டி வாங்கி கொடுக்கணும்? அந்த வண்டியில மைக்க கட்டிக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாருங்க, என் மாமியார்காரி என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்துறா பாருங்க, நீ என்னை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு வண்டி வாங்கி கொடுக்க போறீங்களா? மா, என்னமாச்சு? என்ன ஏன் கத்திட்டு இருக்க? ஏண்டி, நீ காலேஜுக்கு பஸ்ல தானே போயிட்டு வர, உனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு இங்க யாருக்காச்சும் தோணுச்சா? ஆனா அந்த ஓட்ட வண்டியை ஜப்தி பண்ணிட்டு போனதுக்கு புது வண்டி வாங்கி கொடுக்க போறாங்களாம். புது வண்டி. மா, நானும் சொல்லணும் நினைச்சிட்டு இருந்தேன். போ 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 போய் சொல்லு. அப்பா, நீங்க பண்ணது ரொம்ப நல்ல முடிவுப்பா. நாளைக்கே அன்னைக்கு புது வண்டி வாங்கி கொடுத்துருங்க. ஏக்கா, என்னக்கா நீ பெத்த பொண்ணு ஓ மூஞ்சில கரிய புசுறா? ஏய், உன்னை பெத்த வயித்துல நான் பிரண்டைய தாண்டி வச்சு கட்டிக்கணும். என் வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டா யாருமே இங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. சும்மா கிடந்து ஆடாத. நீ சொல்லிட்டா நடந்துருமா? நான் நடக்க விட மாட்டேன். அத்தை, நான் ஒண்ணு புது வண்டி கேட்கல, பழைய வண்டியை தான் கேக்குறேன். அந்த பழைய வண்டிய உனக்கு கிடைக்காதுடி. ஏம்மா அண்ணன் விஷயம்னா அதுல குறுக்க புகுந்து ஏதாவது ஒரு 7.5 கூட்டி ஆகணும்னு ஏதாவது ஒரு கோவில்ல வேண்டிட்டு இருக்கியாமா? ஏம்மா இப்படி நடந்துக்கிற நீ? பேசுங்கடி பேசுங்க. நீங்க மொத்த குடும்பமும் அவளுக்கு பரிஞ்சு பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நான் ஒத்த மனுஷியா தனியா நின்னு உங்க அத்தனை பேரையும் எதிர்த்து ஓட விடுறேனா இல்லையான்னு பாருங்க.